இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு. எதுல? இந்த இந்த டாஸ்மாக இருக்குல்ல, அது சாதனை, அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபியின் பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக நடிக்கிறது, திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு. இது உள்ளது. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அதை போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. அதெல்லாம் வந்து திமுக பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதா வந்து மறைமுக விஜய் அரசியல் பண்ணிருக்காரு விமர்சனம் வைக்கிறாரு. இதெல்லாம் எடுத்து சிரிச்சுட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? நீங்களும் பி டீம், அவங்களும் பி டீம், நீங்க தம்பி இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபியின் பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமாக இருந்தேன். ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்கிறதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீமுன்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதாக 1000 கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகளை எதுக்கு இது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க. 1000 கோடி ஊழல்னு தெரியுது, அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. நம்ம நேர்மையான அணுகுமுறையா பாக்குறேன் நான். என்ன இருக்குது இது? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறுக இழந்துகிட்டு ஒன்றும் பேச முடியாது. அது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்க தான் கவனத்தில் எடுக்கணும். வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும், எதுக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ஊழல் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கிற என்ன சொல்றது, ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை, பக்குவம் இல்லை. சரி, தப்பு சரி பண்றோம்னு இல்லை சொல்றாங்க. முதல்ல 1 லட்சம் கோடினாங்க, அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்ததோ தெரியல, அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியா முடிக்கும்போது 100 கோடியா கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, ஏதாவது சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா? நாங்க அப்படி ஒன்றும் சொல்லலையான்னு கூட வரும், செய்தி வரும். அதையா இடி ரெய்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. அது என்ன செய்வாங்க? அவங்க மேல இருக்கிற அந்த வெளிப்படையா தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு. இப்ப தம்பி உறுதிப்பட சொல்றாரு 1000 கோடி நடந்திருக்குன்னு, அப்ப நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நாட்டின் உயர்ந்த நீதியாவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். அது எப்படி நடத்துகிற எஜமான் யாரு? தம்பி இங்கதான் விற்பத்தியாளனும் ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு? இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு. எதுல? இந்த டாஸ்மாக் இருக்குல்ல, அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான். நீங்க எஜமானுக்கு எதிராக, முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. அழுத்தம் கொடுத்து என்ன? எத்தனை அழுத்தம் கொடுக்கறது? அதெல்லாம் அவங்க காதில் வாங்க மாட்டாங்க. ஒரே இது வெல்லணும், இதையெல்லாம் மூடணும், அவ்வளவுதான். வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஜெயிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சி ஓடிட்டு இருக்கோம். பேசி பயன் இல்லை. எத்தனை ஆண்டுகளா நான் வந்தா போராடுறேன். இப்போ எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி இப்ப கூட போராடிட்டு தான் இருக்கா. இப்ப எங்க அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. பலன் என்ன? அது காதல வாங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களே 2016 தேர்தலில் வரும்போது 16ல தான் நினைக்கிறேன், நாங்க வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல, எல்லாருமே பேசுனாங்க. இப்ப 21ல அதை பேசலை. ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க. நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பிரியர்கள் வாக்கு போடல, அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புறாங்க.
இவங்க தானே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லைங்க. இப்ப அதை விட அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமா மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது ஒன்றும் பண்ண முடியாது. அது சாதனை, அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான்.